வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்து தயிர் லிஸ்ட்டோட தேர்ட் எபிசோடில் தான் இருக்கோம். இந்த தேர்ட் எபிசோடில் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நருட்டோ கேரக்டர்ஸோட தயிர் லிஸ்ட். ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஷோனன் அனிமேஸை ரேங்க் பண்ணோம், அதுக்கு முன்னாடி டிபிசி பண்ணோம், இப்போ வந்து நருட்டோ நாளைக்குன்ற பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒன் பீஸ் பண்ணலாம். நான் வேறு ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இவ்வளோ நருட்டோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் எனக்கு பாதி பேரோட கேரக்டரோட பேர் மறந்து போச்சு. அவனுக்கு எப்போ வருவானுங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது கூட ரொம்ப மறந்து போச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு போட்டுடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நருட்டோவில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவானுங்க, போகிற வரவனுக்குலாம் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஒரு சில கேரக்டர் எதுக்கு வரும்னே தெரியாது, அந்த மாதிரிலாம் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியாத, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் வந்துட்டு இதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் கூட ஆட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முக்காடு போட்ட அங்கிள் எனக்கு யாருன்னே தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு வைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இவரெல்லாம் வந்து இந்த வாரார்க்கில் வரவர். ஸோ இவர் வந்து நான் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு போட்டுறேன். ஏன்னா அந்த கேரக்டரோட பேரும் தெரியாது, அண்ட் இவர் அந்தளவுக்கு தி பெஸ்ட்டான்னு கிட்டே கிடையாது, தி ஒஸ்ட்டான்னு கிட்டே கிடையாது, அது லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து இப்படி பேருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வச்சிடலாம். ஸோ வழக்கமாக மொக்கை இருக்குது, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வந்து சுமார் மாசு வெறித்தனம் கோட் எதுக்குன்னா, ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நருட்டோவில் நல்லா செதுக்கியிருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நான் கோட்டில் வைக்கலான்ட்டு இருக்கேன். வேணான்னா கொஞ்சம் தான் கழிச்சு தூக்கிடுவோம். ஸோ இப்போது இதுதான் இந்த கேரக்டர்ஸ் தான். ஆக்சுவலி 70 கேரக்டர்ஸ் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆரம்பத்துலேயே ஒரு 3 கேரக்டர் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இவர் வந்து கில்லர் பியோட அண்ணன் தானே அவர். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக சுமார் போட்டுடலாம். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து பாப்புலரானது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய இந்த நருட்டோ மீம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்துட்டு ஹினாட்டாவோட ஹஸ்பண்டாக வந்து இந்த ஆளை தான் போட்டிருப்பானுங்க. அதாவது அது வந்து நருட்டோ ஃபேன்ஸை ட்ரிகர் செய்கிறதுக்காண்டியே நருட்டோ ஃபேன்ஸே பண்ணுற ஒரு விஷயம் தான் அது இது. ஆனால் அந்த இவர் பேர் வந்து ரைக்காகே தானே பேர் வந்து போச்சு. இவர் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, நம்ம ஹினாட்டாவோட கோர்த்து விட்டு பொருட்டோ இப்படி தான் பிறந்தார் அப்படின்ட்டு, பொருட்டோ வந்துட்டு வெள்ளை கலரில் இருப்பான், ஹீமாரி வந்து கருப்பு கலரில் இருக்கும். எப்படின்னு கேட்டால் தலைவர் கருப்பு கலரில் இருக்காரு, தலைவர் தான் வந்து அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவானுங்க. ஸோ அதனாலே இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷிபுடனில் 1-2 இடத்துல நல்லா சண்டை போடுவாப்பில், நம்ம தலைவர் மினாட்டோ கூட சண்டை போடுவாப்பில் பாஸ்ட்டில், அது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆசுமா சென்சே வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு ஆசுமா சென்சே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது தலைமை அப்படியே ஒரு பக்கம் சிகரெட்டை பிடிச்சிட்டு அவர் கையில் ஒரு வெப்பன் வச்சுருப்பார். அதெல்லாம் செம்ம இதாக இருக்கும், மாசாக இருக்கும். அண்ட் இவருக்கு வந்து கக்காஷி அளவுக்காவது ஒரு இது கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்பேஸும் சரி, ஒரு எல்லாமே கொடுத்துருக்கலாம். ஃபுல்லாகவே சென்சேஷன் எடுத்துக்கிட்டாலே கக்காஷியும் சரி, அப்புறம் நம்ம இவர் இருப்பாப்லையே நம்ம காய் சென்சே, இவங்க 2 பேருக்கு தான் வந்துட்டு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பானுங்க. பட் ஆனால் நம்ம ஆஸ்மோ சென்சே கொடுத்துருக்க மாட்டோம். கடைசியாக அவர் சாகிறதுக்கு முன்னாடி 1-2 சீனில் வருவாப்பில். 1-2 சீன் மீன்ஸ் அந்த ஆர்க்கு ஃபுல்லாகவே அவர் தான் வருவாப்பில். வந்துட்டு என்னப்பா தம்பி ரஷ்யன் ஷிருகன் கற்றுக்கிறியா, அது இப்படி இல்லைப்பா அப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இதுக்கு இவரை சம்மந்தமாக நம்ம காமிக்கிறாங்க, ஓ அடுத்த ஆர்க்கில் இவர் மண்டையை போட போகிறாரா அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை நமக்கே தெரியும், நருட்டோட ஸ்டீரியோ டைப்பில் அந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த ஒரு வரிசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் அப்படி ஆகிட்டாங்க. பட் ஆனால் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் வாரார்க்கில் இவரோட ஒரு சில ஆக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இவர் தான் வந்து இவரோட அப்பா. ஸோ அதனால் அது வந்து நான் இங்கே வச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணன் ஐயா பொருட்டோ ஐயா, எவன்டா பொருட்டோவில் உள்ள விட்டுது எனக்கு சீரியஸாக. ஓ மை காட், நான் நருட்டோ மட்டும் தான் நினச்சேன். ஓகே சாரடா இங்கே இருந்தாங்களே, ஆனால் எஸ் இந்த சாரடா இருக்காங்க. வேறு மிட்சுக்கி இருக்கானாப்பா, மிட்சுக்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மிட்சுக்கி இருப்பானே தான் இருக்கான். ஓகே பொருட்டோவில் 1-2 கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி விட்ருக்கானுங்க, அது நல்லது தான். ஓகே அதோட நிறுத்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பொருட்டோ கிட்ட வருவோம். பொருட்டோ வந்து ஆசை சொல்லணுன்னா, பொருட்டோ மாசு கிடையாது, வெறித்தனம் மாசு கிடையாது, சுமாரில் வைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, பொருட்டோ தான் நருட்டோ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோவுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுதான் பொருட்டோ, சிம்பிளாக சொன்னேன். எனக்கு வந்து பொருட்டோவை ஸ்டார்டிங்கில் பிடிச்சது, அதுக்கப்புறம் எனக்கு இவன் என்னால் கேரக்டர் அக்செப்ட் பண்ணி முடிச்சு. எனக்கு பிடிக்கலங்கிறது வேறு விஷயம். பட் ஆனால் இவனை என்னால் ஒரு வகையில் கேரக்டர் அக்செப்ட் பண்ணி முடிச்சு, அவ்வளோதான். ஸோ மற்றபடி தலைவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களோட பேர் சியோபா சாமான்னு நினைக்கிறேன். எனக்கு பேர் நான் கரெக்டாக ஞாபகம் இருக்கு. ஏன்னா இது பேர் என்னது, இது ஃபர்ஸ்ட் ஆர்க்கில் வருவாங்க, வந்து நம்ம காரோன்னே வருது ஒரு 1.1 வீடியோஸ்லாம் போட்டு காராவுக்கு உசுரை கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த அம்மா. ஸோ அதனால் இவங்களை வந்து நம்ம மொக்கையில் வைக்க வேணாம். ஸோ லிஸ்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். பட் ஆனால் மாசில் வச்சிடலாமா, மாசில் வேணாம், இப்போதைக்கு இங்கே இருக்கட்டும். நல்லா சண்டையெல்லாம் போடுவாங்க வயசான காலத்தில் சாக்குரோட சேர்ந்துட்டு. அப்புறம் வந்து சோஜி வந்து சுமார் தான். பிகாஸ் இந்த கேரக்டர் ஒரு சில கேரக்டர்லாம் இப்படி இருந்தால் இப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு ஸ்பெஷலாக டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்காது. அதே சமயத்தில் அந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. பட் அதுவே உனக்கு கொடுத்த ஸ்பேஸ் இவ்வளவே போதும் அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் வந்து சோஜி.
அவன் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கிடையாது, ஒஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஒஸ்ட்டாக கிடையாது, சுமார்னு கேட்டால் சுமார்னு கூட கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கேரக்டர் லிஸ்ட்லேயே இல்லைன்னு போட்டுறேன். ஏன்னா ஒரு சில மூமெண்ட்ஸ் ஓகே நான் சுமாரில் கூட வச்சிடுறேன். ஏன்னா அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட் ஒன்று இருக்குமே, இவருக்கு வந்து ஒரு பவர் அப் சீட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து நல்லாவே இருக்கும். பட்டர்ஃப்ளை பில்ஸ் தானே அது என்ன சொல்ல மறந்து போச்சு. அப்புறம் வந்து அங்கிள், இந்த அங்கிளோட பேர் வந்து டான்ஸோ. இவர் தான் வந்துட்டு ஆக்சுவலாக த மோஸ்ட் ஹேட்டட் நருட்டோ கேரக்டர் ஆஃப் ஆல் டைம். இவர் வந்து நம்ம மொக்கையில் போட்டுருவோம். பட் ஆனால் இந்த கேரக்டரும் கடைசியில் ரொம்ப நல்லவனாக காமிச்சிருப்பானுங்க. அதாவது எப்படி தெரியுமா, நருட்டோவில் வந்து எல்லாத்தையுமே நல்லவனாக காமிக்க முயற்சி பண்ணியிருப்பானுங்க. நம்ம காகியாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நல்லவனாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடைசியில் இவர் சாகும்போது அப்படியே நானும் ஹீரோசனும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் அப்படி காமிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பானுங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இந்த கேரக்டர் அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த நாயினால தான்டா ஒட்டு மொத்தமாக நருட்டோ ஃப்ரான்ச்சைஸி அப்சைட் டவுன் ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அடிக்கடி தோணும். கையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷேரிங்கெல்லாம் வச்சுட்டு ஆள் கொஞ்சம் வயசான காலத்தில் கொஞ்சம் பேடஸாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, கேரக்டரைஸாக பார்த்தோன்னா இவர் ஒரு டம்மி பாவா. ஸோ அதனால் இந்த கேரக்டர் வந்து வாராக்கில் வருவான். அண்ட் இப்போ வந்துட்டு இவன் ஒரு காகே தானே, எந்த காகேன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச ரை காகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், பொருட்டோவில் பார்த்தேன். பட் இவர் வந்து வாராக்கில் 1-2 சண்டை போடுவாப்பில். வாராக்கு ரொம்ப பெருசாக இருக்க கேரக்டரால் இவனை வச்சு ஒரு சில சீனில் வந்துட்டு இது பண்ணியிருப்பானுங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த கேரக்டரை பற்றி அவ்வளோவா ஞாபகமே இல்லை. ஏன்னா எனக்கு வாராக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அப்படின்றனால லிஸ்ட்லேயே இல்லையா அப்படின்ட்டு வச்சிடுறேன். அப்புறம் இவனோட பேர் இவனோட பேரை மறந்துட்டேனே, சாகான ஆலிவேன். ஸோ இவனை வந்து நான் ஃபர்ஸ்ட் மாஸில் வைக்கிறேன்னா அக்காட்சியில் இருக்க ஒவ்வொருத்தனும் தினுசாக இருப்பானுங்க. அண்ட் இந்த கேரக்டரோட பேர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக மறந்து போச்சு, ஆர்டிஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு இவன் ஒருத்தன், ஆனால் இவன் வந்து வேமா நர்ஃப் பண்ணிடுவானுங்க, சாஸ்கி கூட சண்டை போட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி பார்த்து மாத்தாக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உசுரை விட்டுருவான். ஸோ அதை தவிர வந்து எல்லா வந்து டோபி கூட, அதாவது நம்ம ஒபிட்டோ கூட ஒரு சில சீன்ஸ்லாம் சுற்றுறதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து மாஸில் வச்சுருக்கேன். அண்ட் திஸ் கை இஸ் ஸோ டேம் அண்டர்ரேட்டட். ஸோ அப்புறம் வந்துட்டு காரா வந்து வெறித்தனம். எனக்கு வந்து இந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட்டு நருட்டோ அப்படின்ற ஒரு அனிமே பார்க்கும்போது ஒரு கேரக்டரோட அட்டாச்ட் என்னென்னா அது வந்து நம்ம நருட்டோ கொஞ்சம், பட் ஆனால் சாஸ்கேவோ சாக்கரோவோ அதுக்கப்புறம் எவ்வளோ கேரக்டர்ஸ் காமிச்சாலும் ஃபர்ஸ்ட்டு காரா தான். அதுக்கப்புறம் தான் ஷீகமாருவோ இல்லை வேறு எவனோ எல்லா கேரக்டர்ஸுமே. பட் இந்த கேரக்டருக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவனோட ஸ்டோரியை நல்லா ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வெறித்தனம். பட் ஆனால் ஷிப்புடன் வந்தவொடனே என்ன தம்பி பண்ணுறீங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணுறீங்களா, வந்து ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்க்லேயே அவனோட அந்த டெய்ல் பீஸ்லாம் உருவி எடுத்துகிட்டு ஓட விட்டுருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெறித்தனத்தில் காரா வச்சுருவோம். அப்புறம் வந்துட்டு ஹாக்கு வந்து ஆக்சுவலாக ஒய்ஃபு மெட்டீரியல் என்று பல ஆண்கள் சொல்லி கூடியிருக்கும் போது இவர் வந்துட்டு பார்த்தோன்னா மாஸ் பெட்டர் தான். எஸ் ஓகே, இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா, இவரோட ஸ்டோரியுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக, அந்த ஒரு ஆர்க்கே வந்து நல்லா இருக்குது. அந்த ஆர்க்கோட பேர் கூட மறந்து போச்சு, இந்த ஜாபுஸா இவனு வருவானுங்களே. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃப் த விச்சா ஏதோ ஒன்று வருமே, மறந்து போச்சே பாருங்களேன், வீடியோலாம் போட்டு எனக்கு ஞாபகம் மறதி ஆகி போச்சு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் ஹாக்குங்கிற பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது. அண்ட் இவர் வந்துட்டு ஜாபுஸாக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கார். அண்ட் இவரோட ஸ்டோரி, அந்த ட்ராப் மீம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மாஸில் போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அக்கா பேர் மறந்து போச்சு. இந்த அக்கா பேருமே இல்லை பேர் சீசம் பேர் மறந்து போச்சு. இந்த ஹினாட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணா அது இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி தான் வரும். அண்ட் இது வந்து ஹினாட்டாக்கு தங்கச்சி அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலி நான் இதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆட் பண்ணலான் இருக்கேன், ஒரு அடிஷ்னலாக ஒன்று போகலான் இருக்கேன். அதாவது கோட்டு கிடையாது, இந்த கோட்டை நான் வந்து கும்தாவாக மாற்ற போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நருட்டோ ஹேஸ் அ லாட் ஆஃப் வைஃபுஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தால் இந்த பொண்ணு ஆக்சுவலாக நருட்டோவில் நல்லா இருக்காது, நருட்டோ ஷிபுடன் நல்லா இருக்காது. பொருட்டோவில் ஷீ லிட்ரலி லுக்ஸ் ஃபேர் பெட்டர் தென் எனி அதர் கேர்ள்ஸ் இன் பொருட்டோ. ஆனஸ்டாக சொல்லணும்னா நீங்கள் பொருட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், பொருட்டோவை பிடிச்சி வம்பிழுக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு போயிட்டு காமெடிலாம் பண்ணுற மாதிரி நிறைய சீன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கும்தான் போட்டோன்னே என்ன சிம்பிள் நினச்சிடாதீங்க, நினச்சாலும் பரவாயில்ல. ஸோ எல்லாருமே உள்ளுக்குள்ளே வச்சு போனாங்க, நான் வீடியோவில் சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் வந்து இவனோட பேர் வந்து ஹான்சோ டான்ஸோ. ரெண்டு பேருமே யாருமே பிடிக்காது. இவனால தான் வந்து இவன் செத்தான், யார் இந்த பையன் ஒருத்தர் இருப்பானே, ஆரஞ்சு ஹேடு வச்சவன், இந்த அக்காட்சிக்கில் ஒருத்தர் இருப்பானே, ஐயா அவனோட பேரும் வந்து வச்சு. ஸோ இந்த நாகாட்டோ யாஹிகோ செத்ததுக்கு இந்த நாய் தான் காரணம். நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு இவன் தான் காரணம். ஸோ அதனால் இவன் வந்து மொக்க. அப்புறம் வந்துட்டு ஹஷிராமா இஸ் தி சன் கோகு ஆஃப் ட்ராகன் பால், சன் கோகு ஆஃப் நருட்டோ. ஸோ அதனால் வந்து நான் மாஸில் வச்சிடுறேன், மாஸில் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். ரீசன் அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு அனிமேக்கு லோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். லோர்னா என்னென்னா ஒரு சைட் ஸ்டோரியோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ அதில் காமிக்கிற கேரக்டர்ஸோ வந்துட்டு நமக்கு அப்படியே பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டார் இவர் தான்டா அது காட் ஃபாதர் அப்படின்ற மாதிரி. நருட்டோவோட காட் ஃபாதர் இவர் தான். அப்படியே ஓபியாக காமிச்சு அப்படியே மாடராவெல்லாம் கிளாப் பண்ணி இவர் எப்படி இவ்வளோ ஓட்பாடாக இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு இதுவே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இவர் வர சீன் எல்லாமே செம மாசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் மாஸில் போட்டுறேன். அண்ட் அப்படியே வந்துட்டு ஹைடனான்னு தெரில, எப்படி சொல்லிக்கலாம். இந்த கேரக்டருமே மாசு தான். இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக அதை நான் சொன்னேன், ஹக்காட்சுக்கியில் வந்து எல்லாருமே வித்தியாசமாக இருப்பானுங்க. அண்ட் எனக்கு இந்த கேரக்டர் வந்து சீனில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவன் ரொம்பவே வித்தியாசமாக யூனிக்கான ஒரு கேரக்டர். இவனுக்குன்னு தனியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிலீஜியனிஸ்டான ஒரு கேரக்டராக இருப்பான். ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டாக அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக
வந்துட்டு ஒரு ரிலீஜன் வந்து கடைபிடிக்கிற மாதிரி என்னோட கடவுளுக்கு வந்து உன்னை படையிலா போகிறான்டா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இவனோட ஒரு அட்டாக்ஸ் அண்ட் டெக்னிக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இவன் வந்து இப்போ வரைக்குமே உசுரோட தான் இருக்கா அப்படின்லாம் அவரை பார்த்தா சொல்லிட்டு இருக்கானுங்க. உசுரோட தான் இருப்பான், ஏன்னா வந்துட்டு சாக மாட்டான்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால் அந்த சீன் நல்லாயிருக்கும். இவனோட எல்லாமே நல்லாயிருக்கும். இவனுக்குன்னு தனியாக அந்த பிளாக் கலரில் வரது ஓவராலாகவே வந்துட்டு ஒரு செம்ம பேடாஸான கேரக்டர். ஸோ அதனால் வந்து மாசில் வச்சுருக்கேன். அடுத்து தலைவி அண்டர்டேக்கர் ஹினாட்டா வந்து எங்கே வச்சுருக்கேன், வெறித்தனத்தில் வச்சிட்டேன் அவசரப்பட்டு. இங்கே வாங்க, சுமாரில் வாங்க. இப்போ ஹினாட்டாவை பொறுத்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு அவங்கள பிடிச்சது இல்லை அண்ட் அந்தளவுக்கு அவங்கள ஹேட் பண்ணதும் இல்லை. அவங்க வந்துட்டு நருட்டோவோட ஒய்ஃப். அதுக்கப்புறம் கேப்பில் நருட்டோக்குன்னு சிம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம பெயின் கூட போய் சண்டை போட்டு அடி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ தி லாஸ்ட் மூவியில் வருவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, கிஸ்ஸின்னு முடிஞ்சிச்சு, புள்ள வந்துட்டாங்க அண்ட் எவ்ரி திங் வாஸ் லைக் அவ்வளோதான். அது வந்து ஒரு சைட் கேரக்டர். ஸோ அதனால் நம்ம பயலுங்க தான் நருட்டோ ஹினாட்டா அழகே ஒன்றை பிரிய மாட்டேன் ஏன் வீஸ்லாம் போட்டு மேலே உட்கார வச்சுருக்கானுங்க. அது உங்களோட பிரியம். எனக்கு வந்து இந்த கேரக்டரை அவ்வளோதான் பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப அதெல்லாம் பிடிக்காது. ஒய்ஃபு மெட்டீரியல்லாம் கூட கிடையாது. ஒரு சில இடங்களில் சுனாடே வராமல் இருக்கிற ஒரு சில கேப்பில் வேணால் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்களே தவிர மற்றபடி பெருசாலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹிருசன் ஐயா வந்து மாசு. இவர் வந்து இறந்து விட்டாப்பில் ஐயா சாமி. ஸோ அதனால் நம்ம வந்து ஹைடனா ஓகே ஹிருசன் நருட்டோ வச்சுருவோம். ரீசன் வந்து எனக்கு ஆக்சுவலாக நருட்டோவில் வந்து இந்த கேரக்டர் மேலே ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட். ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கும். அதாவது எங்கள் தாத்தாக்கு எவ்வளோ பெரிய தாடியில் இருக்காது, ஆனால் ஃபேஸ் கட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு ஆக்சுவலாக நருட்டோ பார்த்துட்டு இருந்த டைமில் பார்த்து முடிச்சுட்டு எங்கள் தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கேப்பில் வந்து இறந்துட்டார். ஸோ இறந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை நான் வர பார்த்துட்டேன். ஸோ பார்த்தோன்னே அது கொஞ்சம் ரொம்ப அட்டாச்சாக இருந்துச்சு அண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட எனக்கு வந்து இருந்தது. அண்ட் எனக்கு வந்து எங்கள் பர்சனலாக எங்கள் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பிடிக்குமோ. அண்ட் இவரோட ஸ்டோரி நல்லா பண்ணியிருப்பானுங்க. ஸோ இருந்த வரைக்குமே இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பானுங்க. உருப்படியான ஓகேனா இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இவர் நல்லா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் லைக் ஹிம். ஸோ அதனால் நான் வந்து மாசில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு தலைவி. ஸோ தலைவி தான் வந்துட்டு கும்தாவின் மறு உருவம். என்னுடைய ஷீஸ் மை ஒய்ஃபு ஆஃப் தி நருட்டோ ஃப்ரான்ச்சைஸ். உங்களுக்கே தெரியும், ஒய்ஃபு லிஸ்ட்டில் கூட ஈனோவை தான் ஃபஸ்ட் போட்டிருப்பேன். கும்தா அவ்வளோதான். இவங்க வந்துட்டு கேரக்டர் வைஸாக ஸ்கோர் பண்ணாங்கன்னா கிடையாது. இவங்க வந்துட்டு எதாவது மாசான சண்டை போட்டாங்களா கிடையாது. இவங்க ஏதாவது அது இதுன்னு எதாவது பண்ணாங்களா கிடையாது. ஃபேன் சர்வீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆனால் லைக் கும்தா அவ்வளோதான். இவங்க வந்து ஒரு ஒய்ஃபு மெட்டீரியல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரம் த நருட்டோ டு ஷிப்புடன் டு பொருட்டோலேருந்து அப்படியே இருக்காங்கன்னா அது இந்த கேரக்டர் மட்டும் தான். ஈவன் சாக்குரா ஹினாட்டான்னு மற்ற கேரக்டர்ஸ் ஃபீமேல் கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருட்டோவில் வந்து கொஞ்சம் காமெடி ஆக்கிட்டாங்க. ஹினாட்டா வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு அப்படி இப்படிலாம் மீம்ஸ் போட்டிருந்தானுங்க. பட் அன்று முதல் இன்று வரை ஒரே மாதிரி இருக்கிறது வந்து நம்ம தலைவி ஈனோ தான். ஸோ அப்படியே நம்ம அடுத்து வந்து யார் இருக்காங்க, இருக்குகா சென்சே வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். சரி, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாங்கிறதே நான் இது பண்ணாமல் விட்டல. ஸோ அதனால் சுமாரில் வச்சுருக்கேன் இருந்தால. ஸோ அப்புறம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் வந்து நான் ஹைடனை தூக்கி இங்கே வச்சிடறேன். ஏன்னா ஹைடனுமே வந்துட்டு நான் ஹைடனோட கண்ணி ஸோ நருட்டோ ஷிப்புடன்லாம் பார்த்த டைமில் ஒரு பெரிய கண்ணி. ஸோ அதனால் வந்து அவர் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. சட்டுன்னு சாவாடு சம்மந்தம் இருந்துச்சு. அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இருக்குகா சென்சே வந்து நருட்டோவோட ஒரு சென்சேவாக இருக்கிறப்போ அவரை வந்து ஒரு கக்காஷிக்கு ஈக்குவலாக அட்லீஸ்ட் ஒரு கக்காஷியோட ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸில் காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ சேவ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஓகே தான். பட் ஏதோ ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மாசான சீன்ஸில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்துட்டு யூத்தோச்சி ஊச்சியோ வந்துட்டு நம்ம எதில் வைக்க போகிறோம் அப்படின்னா வெறித்தனத்தில் வைக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு மாசில் வைக்கிறேன். இட்டாச்சி கண்டிஷனில் ட்ரிகர் ஆகிடாதீங்க. எனக்கு வந்து இட்டாச்சி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் சுமாரில் கூட வைப்பேன். பட் ஆனால் மாசில் வைக்கிறதுக்கான ரீசன் அப்படின்றது எனக்கு இந்த கேரக்டரை சுமாருக்கும் மேலே பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். இப்போ நிறைய உங்களுக்கே தெரியும், திடீர் நருட்டோ கண்டிஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இட்டாச்சிக்கு சிம் பண்ணுவீங்க. இட்டாச்சியை வச்சு போர்க்கண்ட சிங்கம் மிஸ்லாம் போடுவீங்கிறது எனக்கு தெரியும். பட் ஆனால் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த கேரக்டர் அந்தளவுக்கு பிடிக்கல. பார்த்த வரைக்குமே பிடிச்சிருந்தது, அப்புறம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் இட்டாச்சி தலைவர் அப்படின்ட்டு சொன்னோடனே வந்துட்டு எதுக்குடா அந்த கேரக்டருக்கு இப்படி பண்ணுறாங்க, ஓகே இவர் இப்படி பண்ணார் நல்ல கேரக்டர் தான், ஓகே பட் எல்லாமே போகிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தோன்றனால தான் எனக்கு இந்த கேரக்டர் மேலே ஒரு இது சொல்கிறது வந்து ஒரு கேரக்டர் வந்து நம்ம பேருக்காவது பிடிச்சிருக்கும். எனக்கு கோஜோ சட்டரோ ஒரு ஃபர்ஸ்ட் 4-5 எபிசோடு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் சடனாக இவனுக்கு பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அதுவே கூட ரொம்ப வெறுத்துட்டேன். அந்த மாதிரி தான் நான் இட்டாச்சி ரொம்பவே வெறுத்துட்டேன். ஸோ மற்றபடி ஐ ஜஸ்ட் லைக் ஹிம். ஒவ்வொரு என்ட்ரி எல்லாமே நல்லாயிருக்கும்.
ஓவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அதாவது ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போது நீங்கள் ட்ராகன் பாலோ இல்லை மற்ற அனிமேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கேரக்டர்னாலே வந்துட்டு ஸ்டாங்ஸ் அப்படியே இவர் இருந்தால் தான் மாசு அப்படின்றனால அந்த கேரக்டர் அடிக்கடி ரீயூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கேரக்டர் வந்து லிமிட்டடாக வச்சுக்கிட்டனால தான் இவரோட அல்லு அப்படியே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த கேரக்டர் மாஸ்லேயே வச்சுக்கிறேன். மேபி வெறித்தனத்தில் அப்புறமே வச்சாலும் வைப்பேன். பட் இது வந்து என்னோட பர்சனல் லிஸ்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரிகர்ட் ஆகிடாதீங்க. அதனால் ஓவராலாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நருட்டோ கேரக்டர்ஸ் லிஸ்ட் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். முடிஞ்சால் அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜிராயா இஸ் தி கும்தா வைக்கக்கூடாது, ஆல்ரெடி நான் கோட்டை தூக்கிட்டணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வெறித்தனத்தில் ஓகே நான் கோட் வச்சிடவா, இருக்கட்டும். வெறித்தனத்தை 2 பேர் தான் போட்டிருக்கேன். ஸோ வெறித்தனத்தில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜிராயா சிம்பிளி எப்படி சொல்கிறது, ஒரு எல்லா விதமான ஒரு கேரக்டருமே ஒரு மனுஷன்ட்ட இருந்துச்சுன்னா அதுதான் ஜிராயா. அவர்கிட்ட வந்து காஜா இருப்பார், மாசா இருப்பார், காமெடி பண்ணுவார், பேடாஸான மொமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என் தலைவன் ஜிராயா கிட்ட இருக்கும். அண்ட் திஸ் கை வாஸ் ஸோ ரிலேட்டபிள். அதாவது ரிலேட்டபிள்னால் என்னாச்சும் ரிலேட்டபிள் கிடையாது. நிறைய பேர் நான் ஜிராயா மாதிரி பார்த்துருக்கேன். காஜா கிடையாது, ஒரு சில கொஞ்சம் மெச்சூர்டாக. அண்ட் எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அனிமேலாம் உங்களுக்கே தெரியல, எனக்கு மெச்சூர்டான கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த வருஷத்தில் எனக்கு வந்து ஜிராயா ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த கேரக்டர்லாம் வந்து லிஸ்ட்லேயே இல்லையே. அண்ட் இந்த கேரக்டர் வந்து 1-2 சீன்ஸில் இதில் நம்ம சாஸ்கி ஒரு குரூப் வருவார், டாக்காவா ஏதோ ஒரு குரூப்பில் வருவார். அந்த இதில் வருவாப்பில், அதுவுமே லிஸ்ட்லேயே இல்லையே தான். பட் 1-2 சீன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம இவன் சூப்பர் பேர் ஆச்சே, காக்குசுவா ஆச்சு. நல்ல பேரே, ஏதோ ஒரு பேர். சரி, இப்போதைக்கு எங்கே வச்சுருவோன்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் கிடையாது. இந்த கேரக்டரை நான் மாஸில் வைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து காபுட்டோ பேர் வந்துருச்சு. காபுட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டரை. ஆக்சுவலாக இவனை வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நல்லவனை காமிச்சிட்டு அப்புறம் துரோகியாக காமிச்சிட்டு இவனோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து நருட்டோ ஷிப்டில் காமிக்கும்போது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் தான் இவனை வந்து கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க, அண்ட் சடனாக இவனை மறந்து கூட போயிருப்பானுங்க. பட் இந்த கேரக்டருக்கு ஒரு டெவலப்மெண்ட் வச்சு இந்த கேரக்டரை அதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நருட்டோவில் வந்து இந்த கேரக்டர் நர்ஃபே பண்ணியிருக்க மாட்டானுங்க. இவன் வந்து சைடு கேரக்டராகவே வருவான், ஒரு ரைட் ஹேண்டாக வருவான். இவன் என்ன தான் அடி வாங்கினாலும் திரும்பி வந்துக்கிட்டே இருப்பான். அதை நீங்கள் நல்லா சைடில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கடைசியில் தான் அவனை வந்து ஒரு ஸ்னேக் பாபு மாதிரி அப்படியே பாம்பு மாதிரிலாம் மாறிடுவான். பட் அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவனை நல்லா காமிச்சிருப்பானுங்க. அது வந்து நம்ம யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வில்லனோட ரைட் ஹேண்ட் அப்படின்றனால தான் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது தட் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீ இஸ் டேம் அண்டர்ரேட்டட். அப்புறம் நம்ம காகுயா-சமா லவ் விஸ்வார் வந்து மொக்க. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சதே கிடையாது. ஏன்னா வாராருக்கு நடக்காமே இருந்துக்கலாங்க. எனக்கு வாராருக்கே பிடிக்கல. ஆக்சுவலாக வாராருக்கு வந்து ஒரு மசாலா இருக்குது. அது வந்து ஏன் நடந்துச்சுன்னா அப்படியே எல்லா கேரக்டர்ஸை கொண்டு வந்து அப்படியே தி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் அப்படின்ன மாதிரி ஆல்ரெடி இறந்து போன கேரக்டர்ஸு, ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வாரார் கொண்டு வந்து அப்படியே ஸ்ட்ராங்ஸ் ஏற்றலாம்னு முயற்சி பண்ணாங்க. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பிடிச்சது தான். பட் அந்தளவுக்கு பிடிச்சதில்லை, அதுதான் மேட்டர். அது ரொம்ப இழுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150-200 எபிசோட்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் நடந்த விஷயத்துக்கே வந்து அவ்வளோ எபிசோட்ஸ் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் எனக்கு வந்து அது பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் இழுத்துட்டு போய் அந்த காகுயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவங்களை வச்சு அண்ட் இந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு சீப்பான டெக்னிக்கில் வந்து டிஃபீட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த கேரக்டர் வந்து பர்சனலாக பிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து தலைமை கக்காஷி இஸ் த கோட். ஸோ அதனால் நான் வந்து விரித்தனத்தில் வைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ரீசன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸ்வாக்டாவேன் தலைவன் ஸ்வாகு, ஓகேவா. சென்சேவுக்கு எல்லாமே இப்போ வந்து எப்படி ஒரு மெயின் கேரக்டருக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ, ஒரு சைட் கேரக்டருக்கு எப்படி ப்ளூ பிரிண்ட்டாக ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு அனிமேல வந்து ஒரு சென்சே எப்படி இருக்கணுமோ அதுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்னா அது வந்து நம்ம தலைவன் தான். இப்போ வந்து சொல்லலாம் கோஜோ என்பார், அவர் என்பார், கக்காஷி நேர்மை தெரியாதவர் அப்படின்ற மாதிரி கக்காஷி எப்போவுமே கோட்டு தான். அவர் வந்து நீ ஓவர் ரைட் பண்ணாலும் பண்ணலட்டாலும் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் சைட்ஸ். இந்த கேரக்டருமே நருட்டோ நர்ஃப் பண்ணியிருப்பாங்க. நருட்டோ ஷிப்டனில் தான். ஸோ இந்த கேரக்டர் கொஞ்சம் ஒரு ஹைலைட் கொடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. அதாவது இந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கடைசியில் காகியா கூட சண்டை போடும்போது தலைவன் வந்து சுசானெல்லாம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் நிறைய பேரால் வந்து நம்ப முடியல. பட் ஆனால் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது கக்காஷியோட ஒரு ஃபேனாக. ஸோ மற்றபடி அந்த கேரக்டர் வந்து பெருசாக ஒரு ஸ்கோப்போ அப்படி இப்படின்னு காமிக்கல. கடைசி வரைக்கும் தலைவனை ஸ்பை மாதிரியே தான் காமிச்சு, பொருட்டோவில் கூட அவர் ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியே தான் காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஸோ அதனால் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி புள்ள ஊட்டியோட இருந்துச்சுன்னா நேரம் நல்லா இருந்திருக்கும் கக்காஷியை பார்க்கறதுக்கு. கடைசி வரைக்குமே மொரட்டி சிங்களாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காக்குசு, ஒரு பேர் தான் காக்குசு. ஸோ இந்த கேரக்டர் வந்து மொக்க. எனக்கு இந்த கேரக்டர் ஆக்சுவலாக பிடிச்சதே கிடையாது. காசு வச்சுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு கேங் மெம்பராக வந்து பார்த்தோன்னா அக்காட்சியில் இருப்பார். எனக்கு இந்த கேரக்டர் தான் அக்காட்சியில் பிடிச்சதே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கான்குரு வந்து இன்னும் நல்லா எனக்கு கான்குரு சொல்லும்போது காரின் வந்துடுச்சு. பேர் காரின் உசுமாக்கி தானே. காரின் உசுமாக்கியுமே ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கலாம் கிடையாது, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் சுமார் இந்த கேரக்டர் ஏன் அப்படின்னா சாக்குராக்கும் இந்த கேரக்டருக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. அட்லீஸ்ட் திஸ் கேர்ள் இஸ் நாட் யூஸ்லெஸ். இந்த பொண்ணு நிறைய டைம் வந்து நம்ம சாஸ்கிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு.
அண்ட் லிட்டரலாக சொல்ல போனோம்னா 2 பேருமே, அதாவது சாக்குரும் சரி இந்த காரினும் சரி 2 பேருமே பெரிய சிம்பு தான். நருட்டோவில் இன்னொரு பெரிய தியரி இருக்குது. அதாவது நம்ம சாரடா பிறந்தது அப்படின்றது, அதாவது சாரடாக்கு அம்மாங்கிறதே வந்து பார்த்தோன்னா காரின். ஏன்னா 2 பேருமே கண்ணாடி போட்டிருக்காங்க, 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்றனால வந்து பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அது சரியாக தெரியல, மேபி கிஷ்மாட்டோ ஒரு குறியீடால் வச்சிருக்கலாம். மற்றபடி இந்த கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சாக்குரா தான், இன்னொரு ஆல்டர்னேட் வெர்ஷன் மாதிரி இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்துட்டு கான்கோரோ வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அவனை ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது, ஸ்டார்டிங்கில் எல்லா கேரக்டர் காமிக்கும்போது அப்படி தான் இருக்கும். நம்ம காரோவை பார்க்கும்போது வச்சு காரோனே வருது காரா, அப்புறம் நம்ம இவன் கூட ஒரு பொண்ணு ஒரு மெஷிகம் அவரோட ஒய்ஃபு, இவங்க எல்லாமே ஸ்டார்டிங்கில் மாசாக தான் காமிச்சிருப்பாங்க நருட்டோ கிளாசிக்கல் வந்து சூனன் எக்ஸாம்ஸ் டைமில். இந்த கேரக்டர் ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா இவனோட அந்த பப்பட் இன்ஜா டெக்னிக்கு, இவன் வந்து எண்டிங்கில் ஏதோ அந்த மொபைல் ஷூட்டெல்லாம் வச்சு பப்பட் பண்ணுற மாதிரி நிறையெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் நருட்டோ ஷிபடன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இவனை வந்து படுக்க போட்டுருவானுங்க காரோட சேர்ந்து. காரோனே வருது காரா, சரி வந்துடுச்சு. அப்புறம் வந்து கீபா வந்து சுமார், ஏன்னா இந்த கேரக்டருக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணிருக்கு. பட் அதே சேம் டைம் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் இப்படியே தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன்ல. இப்போ வந்து நம்ம டிராகன் பாலுக்கு வந்து யாம்சா இருக்கார். யாம்சா டிசோஸ் மோரான்னு கேட்டிங்கன்னா மோர் தான். பட் இந்த கேரக்டர் அப்படி ஆகிட்டார்ல. ஒரு அனிமேல வீக்கரான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் பாலில் யாம்சா, நருட்டோவில் வந்து நம்ம கீபா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் வந்து ஒரோச்சிமார் கூட வரவனுங்க அல்ல கைங்க. ஸோ ஒரு பேர்லாம் எனக்கு தெரியாது. அண்ட் இவனுக்கு லிஸ்ட்லேயே இல்லை. கில்லர் பீ இஸ் டூ டேம் என்ன சொல்கிறது, அண்டர் ரேட்டட்னு சொல்லலாமா வேணாம். அந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அண்ட் யாருமே இந்த கேரக்டரை பற்றி இந்த கக்காஷி அளவுக்கோ இட்டாச்சி அளவுக்கோ பேசவே மாட்டானுங்க. ஏன்னு தெரியல. இந்த கேரக்டர் வந்து கேப்பில் நருட்டோ ஷிபுடனில் வருவாப்பில், வந்துட்டு ஒரு பாட்டிக்கு அடி வாங்கிட்டு ஒரு பாட்டி போயிடுவாப்பில். ஒரு வந்து வெறித்தனத்தில் வைக்கவா இல்லை நான் மாசில் வச்சுறேன். எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக இட்டாச்சியோட பிடிக்கும். ஓகே, நம்ம ஐயாவை கொஞ்சம் முன்னாடி வச்சுருவோம். ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஒரு ராப்பர் மாதிரி பண்ணி இந்த கேரக்டரே வித்தியாசமாக இருப்பாப்பில். இவர் ஒரு ஜின்சுரியை காமிச்சு, அதாவது யூனிக்னஸ் இந்த கேரக்டர் நிறையவே இருக்கும். அது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து நருட்டோ கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். பட் இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே வித்தியாசமாக ஒரு ராப் பண்ணுற மாதிரி பார்க்க யோரோ கோனா யோரோ அப்படின்லாம் பண்ணுவாப்பில். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹியூமர் எலமெண்ட்ஸ் வந்து நருட்டோ ஷிபுடனில் கம்மி. அண்ட் அந்த கம்மியான இருக்கிற ஒரு விஷயத்தில் 1-2 கேப்பில் வந்து பார்த்தோன்னா தலைவர் வந்து ஃபில் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து மாசில் வச்சிடுறேன். அப்புறம் இந்த கேரக்டரோட பேர் மறந்து போச்சு. இந்த கேரக்டர் வந்து கடைசியில் நருட்டோ கிளைமேக்ஸில் ஒரு கிளாசிக்கில் வந்து நம்ம நருட்டோ கூட சண்டை போடுவார். அந்த ஏதோ ஒரு போனை வச்சு இது பண்ணி சண்டை போடுவார். அவர் தானே இவர். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோதான். அவர் இறக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து மாசில் வச்சுக்கிறேன். நல்ல கேரக்டர், நல்லா சண்டை போடுவார் அண்ட் நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் வச்சுக்கிறேன். இவனோட பேர் வந்து இஷியோ சுசுகி அவன். ஸோ இவன் வந்து மொக்கை இல்லை, லிஸ்ட்லேயே வச்சுக்கலாம். இல்லை ஓகே, மொக்கையிலே வச்சுக்கலாம். எதுக்கு. அப்புறம் வந்து கிசாமே இஸ் டேம் அண்டர் ரேட்டட். ஸோ அந்த கிசாமையை பற்றி நான் என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் பிடிக்கும். ஸோ இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மற்ற அக்காட்சி கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவில் தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி கூட தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இவனோட ஒரு சில அந்த ஸ்வாட் ஃபிஷ்ஷு அது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றதில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு அக்காவோட பேர் மறந்து போச்சு. ஐயோஜோ ஷோ பேர் என்னது, காரினா இல்லை காரின் இல்லை, நல்ல ஒரு கேரக்டர். இவங்க வந்து அந்த பேப்பரை வச்சுலாம் நல்லா சண்டை போடுவாங்க. நம்ம நாகாட்டோ கூட இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஆப்சல்யூட்லி ஒய்ஃபு மெட்டீரியல் ஃபார் எவ்ரி நருட்டோ ஃபேன்ஸ். எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். பட் சாட்லி இந்த கேரக்டர் வந்து பொசுக்குன்னு சாவடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம தலைவன் தான் சாவடிச்சார், இதே முரளி பீட்டோ. அப்புறம் வந்து கோனோமாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நருட்டோவில். பட் நருட்டோன்னு வரும்போது இந்த கேரக்டர் வந்து அப்படியே நர்ஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு, ஆல்ரெடி நல்லா பண்ணாங்க. பட் நான் வந்து சுமாரில் வச்சுக்கிறேன். ஏன்னா பண்ணுற அளவுக்கு பண்ணாங்க. பட் பொருட்டோவில் மொத்தமாக போட்டு அதே புதைச்சி வச்சுட்டானுங்க இந்த கேரக்டர். ஸோ அதனால் அப்படியே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து நம்ம நருட்டோவின் தாய். இந்த கேரக்டரோட பேருமே எனக்கு ஆக்சுவலாக ஏதோ உசுமாக்கின்னு வருமே, இன்னும் உசுமாக்கி பேர் மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதில் பாதி பேரோட கேரக்டர்ஸ் வந்து மறந்து போச்சு. ஏன்னா எனக்கு ஏதோ ஞாபகம் வருது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து நான் வெறித்தனத்தில் வைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது அஸ் அ ஃபீமேல் கேரக்டரில் ஒரு நல்லா ரைட் பண்ண நருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அந்தளவுக்கு நல்லா ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1-2 கேரக்டர் நல்லா ரைட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து சூப்பராக ரைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு லக்கி சாம் இந்த கேரக்டர் இருக்கும். அண்ட் அந்த மதர்லி ஃபிகர், இவங்க ஆல்ரெடி ஒரு மதர் அப்படின்றனால இவங்க வந்த சீனில் வந்து கண் கலங்கி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நம்ம மோடோரோ தேசு, உச்சிஹோ மோதரோ தேசு வந்து வெயித்தாத்தில் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய மாடராவோட கன்னி. ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அது காரணத்தினால நான் வந்து வெறித்தனத்தில் வச்சுருக்கேன். தலைவனோட ரீஇன்கார்னேஷனு, அப்புறம் ஒரு கம்பேக்கு, அவர் வந்து இங்கே இருக்கிற எல்லா ஒரு எப்படி சொல்கிறது ஆல்லைட் ஷினோபி ஃபோர்ஸஸோட சண்டை போடுறது, அவரோட ஒரு ரிட்டர்னே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அது வந்து பெஸ்ட்டு. இவர் தான் ஆக்சுவல் த ரியல் பேடாஸ். த ஸ்வாகுன்னா அவர் தான், மாசுனா இவர் தான், வெறித்தனா இவர் தான், எல்லாமே இவர் தான்.
எனக்கு இந்த கேரக்டர் வந்து இவரையும் பொசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸு கடைசியில் நர்ஃப் பண்ணிடுவாங்க. அது வரைக்குமே அவர் ரீஎன்ட்ரி கொடுத்த எல்லா சீனுமே மாசாக இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அதில் வந்துட்டு அவர் டாப்பில் நிற்பார், கீழே வந்துட்டு அந்த ஆலட் ஷினோபி ஃபோர்ஸஸ், டெயில் பீஸ்ட் எல்லாமே அவர் வந்து இந்த 1 vs all அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேமே இருக்கும், சூப்பராக இருக்கும். இவர் வர சீனு, இவர் பண்ணுற அட்டாக் என்ன தான் ஈஸ் ஓவர் போடாக இருந்தாலும் அதை நல்லா இவர் ஓவர் போடார்கள் தப்பே இல்லைடா அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ஹஷிராமா ஒரு சில இடங்கள் நமக்கு வந்து தோணும், இவர் ஏன் இவ்வளோ ஓவர் போடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மாடரா பார்க்கும்போது ரொம்ப ஓவர் போடாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தோணாது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி அடி வாங்கியிருப்பார் அப்படின்ற காரணத்தில் நமக்கு அப்படி தோணாது. அண்ட் ஈஸிலி திஸ் கை வாஸ் ஸோ ரைட். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. நல்ல கேரக்டர்ஸாகவும் சரி, ஆக்ஷன் பேக்டர்ஸாகவும் சரி, ஓவரால் நல்ல கேரக்டர். ஸோ நல்லா வெறித்தனத்தில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் ஒரு காகே, ஆக்சுவலாக பொருட்டோ வந்து இது கிளவியை மாற்றிட்டானுங்க. ஸோ அதனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஷீ இஸ் ஆக்சுவலி ஒய்ஃபு மெட்டீரியல். இருக்கட்டும், சுமாரில் மொக்கையில் சுமாரில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஐயா யாருன்னு தெரியல, ஒரு உசுமாக்கியோட அந்த கிளானோட லீடர் அப்படின்னு நினைக்கிறேன், தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேரக்டர் லிஸ்ட்லேயே இல்லை. ஐயா காய் சென்ஸு, ஐயா இஸ் வெறித்தனம். காய் செஞ்செல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே நேபாள்காரர் மாதிரியே வந்துட்டு ஏதோ அடி வாங்கறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நினச்சேன். அதாவது எல்லா குரூப்லேயுமே இப்போ சென்சேஷன் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து வீக்கராக இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம காய் சென்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோன்னா, பார்த்தா அவர் தான் வந்து சம ஓபியை காமிச்சிருப்பாங்க. கக்காஷிக்கு ஈக்குவலாக அந்த மாடரா கூட சண்டை போடுறதெல்லாம் வந்துட்டு சூப்பர் சீனு. அண்ட் இவர் வந்துட்டு எப்போவே மாசம் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காமெடியான ஒரு ஃபேஸோட, ஒரு காமெடியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டர்ஸோட ஆட்டிடியூடோட இப்படி ஒரு பேடஸான சைடு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோவில் இந்த கேரக்டர் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கும் பிடிக்கும், அதனால் வெறித்தனத்தை வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இவங்களோட பேர் என்னது, நம்ம நருட்டோட தாயை வந்து நான் கொஞ்சம் கீழே வச்சலான் இருக்கேன், இங்கனக்குள்ளே வச்சுருவோம். அப்புறம் வந்து இங்கே வேறு என்ன காணோம். ஸோ அப்புறம் வந்து மினாட்டோவும் வெறித்தனத்தின் மறு உருவம் எல்லாம் வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாகவும். ஸோ அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். ஸோ இந்த கேரக்டரை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேரக்டர்ஸ் தனியாக ஃபேக்டிவும் போட்டேன். வந்து ஒரு அனிமே மெயின் கேரக்டருக்கு ஒரு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த அப்பானாலே வந்து பார்த்தீங்கன்னா பேடாஸாக இருப்பாங்க. அது எல்லா அனிமேக்குமே இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு வருஷத்தில் இவருமே வந்து பார்த்தோன்னா ஒரு பேடாஸான ஒரு டேடு. அண்ட் வாமா மினில் அப்படின்ற அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சண்டை போட்டு மாஸ்க் காமிச்சு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது வந்து போரே அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மினாட்டோ இருப்பார். சிம்பிளி ஹீஸ் ஆசம் அண்ட் பேடாஸ் அண்ட் ஆல்சோ அ கிரேட் ஹோக்காகே. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பையனோட பேர் வந்து மிட்சுகி தானே, நம்ம ஒரோச்சிமாரோட பையன். ஆக்சுவலாக சுமார் எனக்கு இந்த கேரக்டர், அதாவது நான் சுமார் கூட இல்லை, லிஸ்ட்லேயே இல்லைன்னு கூட வச்சிடலாம். ஏன்னா இந்த கேரக்டர் எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சதும் கிடையாது, ஹேட் பண்ணதும் கிடையாது. இந்த கேரக்டர் சும்மா அஸ் அ சைடாக ஒரு பொருட்டோவின் சாஸ்கேவாக இருக்காப்புல. அதாவது எப்படி டீம் 7 வந்துட்டு நம்ம நருட்டோ கூட சாஸ்கே வந்தாலும் அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்டோ கூட சாஸ்கேமாக இருக்கார். பட் ஆனால் இவர் வந்துட்டு சாஸ்கே மாதிரி காமாக இருக்க மாட்டார், கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் வந்துட்டு மோமோஷிக்கியுமே வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், ஏன்னு தெரியல. அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து இதையும் லிஸ்ட்லேயே இல்லைன்னு வச்சிடறேன். அப்புறம் வந்துட்டு இவனும் லிஸ்ட்லேயே இல்லையே தான். இவன் வந்து இந்த மடரா கூட நின்றுருப்பான், ஏதோ டெட் பாடி மாதிரி வந்துட்டு நின்றுருப்பான். ஸோ அதனால் இவனையும் அந்தளவுக்கு எனக்கு யாருமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் அங்கே வச்சிடறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம தலைவன் நாகாட்டோ இஸ் சிம்பிளி அமேசிங், ரொம்ப நல்ல கேரக்டர். மாஸில் வந்து இங்கே வச்சுருவோம். அண்ட் ஓகே, இப்படி இருக்கிறது கரெக்டு தான். ஏன்னா நாகாட்டோட கேரக்டருமே நல்லாயிருக்கும். ஒரு இன்னேகன் ஸ்டோரி, அவர் வந்துட்டு எப்படி பெயின் ஆனார், அக்காட்சிக்கு ஓப்பன் பண்ணது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் மாஸில் வச்சுறேன். வந்துட்டாருங்க நம்ம மெயின் கேரக்டர் நருட்டோ. இவர் வந்துட்டு நான் எங்கே போடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். வெறித்தனத்தில் காராவுக்கு முன்னாடி இங்கே வச்சுறேன். எனக்கு நருட்டோ பிடிக்கும். பட் என்ன சொல்கிறது, ஒரு சில இடங்கள் ரொம்ப சில்லியாக இருப்பார், ஒரு சில இடங்கள் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருப்பார், ஒரு சில இடங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். எல்லாமே ஓகே தான். ஒரு மெயின் கேரக்டர்ட்டாக ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு இருக்கும். அந்த ஃப்ளாஸுமே நம்ம நருட்டோட இருக்குது. அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக எந்த நருட்டோ பிடிக்கும்னு சொல்லிட்டிங்கன்னா, நருட்டோ கிளாசிக் அந்த ஃபர்ஸ்ட்டு பார்த்த நருட்டோ தான் பிடிக்கும். நருட்டோ ஷிபுடனில் வர கேரக்டர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. மெச்சூரிட்டியாக காமிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து அதே மாதிரி தான் இருப்பார். பட் ஏதோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அது துரு அந்த ஒரு காமெடியான அந்த ஹியூமரஸான ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்புடனில் உள்ள நருட்டோக்கு வந்து பெருசாக இல்லை. அண்ட் பொருட்டோவில் கம்ப்ளீட் மைனஸ். எனக்கு வந்து பேருக்கு தான் நருட்டோ, அந்தளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக அந்தளவுக்கு வந்து காமிக்கலை. எனக்கு கிளாசிக் நருட்டோ வந்து நான் தரோவாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஹி வாஸ் லைக் த பென்டனில் வந்து எப்படி பென்டென் சென்ட் இருக்காரோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து நான் ஏன் அடிக்கடி பென்டென் நருட்டோவையும் கம்பேர் பண்ணுறேன்னா, அதில் வந்து அந்த சீக்வல்ஸும் சரி கேரக்டரும் சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் அந்த பென்டனில் வந்து நீ பென்டன் கிளாசிக்கில் வந்து நீங்கள் அந்த பென்டனிஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதே ஏலியன் ஃபோர்ஸில் வந்து அவர் காம் ஆயிடுவார். பட் ஸ்டில் ஹி வாஸ் மாஸ். அதே மாதிரி தான் கிளாசிக்கில் வந்து ஒரு ஃபன்னாக இருப்பார். அண்ட் அதே சேம் டைம் ஒரு கேரக்டர் நல்லா ரோல் ப்ளே பண்ணுவார். ஷிப்புடனில் வந்துருச்சுன்னா நருட்டோ வந்து ஆக்ஷன் பேக்டாக நல்லா பண்ணுவார். அண்ட் அந்த கேரக்டர் வைஸாக சொல்லணும்னா அந்த ஹியூமரை கொஞ்சம் குறைச்சிப்பார். ஸோ அதுதான். ஸோ அதனால் நான் வெறித்தனத்தை தான் போட்டிருக்கேன், கீழே தான் போடல. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து நம்ம காரா கூட முன்னாடி வச்சிடலாம்.
காய் சென்சே ஓகே, இப்போதைக்கு நான் இப்படி வச்சிடுறேன். இது கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இவனை காணோம், இட்டாச்சி கீழே இருக்காப்லையா? ஐயோ. ஸோ நருட்டோ இஸ் பெட்டர் தென் இட்டாச்சியா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இட்டாச்சியுமே ஆக்சுவலாக பிடிச்சிது. ஸோ இட்டாச்சி வந்து நம்ம ரொம்ப கீழே வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிடலாமா? ஓகே, இங்கே வச்சிடலாம். இங்கே வைக்கிறது கூட ஓரளவுக்கு அப்படி பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி மேலே வைக்கணும்னு தான் எனக்கு வந்து தோணுது. ஹஷிராமாவை தூக்கி மேலே வைக்கலாம். சரி ஓகே, இது கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் எனக்கு ஃபைனாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நேஜி. நேஜி ஐயா, நருட்டோ வந்து அசால்ட்டாக நர்ஃப் பண்ண கேரக்டரில் வந்து நம்பர் 1 வைக்கிற வேண்டிய கேரக்டர் வந்து நம்ம நேஜி தான். சூப்பர் கேரக்டர் இந்த கேரக்டர். அப்படியே இந்த கேரக்டர் வந்து அப்படியே ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பார்த்த மாதிரியும் இருக்கும் நேஜியை பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு காலத்தில் அந்த கேரக்டர் இன்னும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் சட்டுன்னு நர்ஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றனால மற்ற கேரக்டர்ஸ் மாரி உசுடையாவது வச்சுருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இந்த கேரக்டர் மாஸில் வைக்கிறேன். மாஸில் இங்கே வச்சுருவோமா? கில்லர்பியா நேஜியா? ஓகே, கில்லர்பி இங்கேக்குள்ள வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒபிட்டோ இஸ் லைக் மை ஃபேவரட் நருட்டோ கேரக்டர் ஆஃப் ஆல் டைம். ஸோ அதனால் நான் வந்து இங்கே வெறித்தனத்தில் செகண்டில் வச்சுருக்கேன். கக்காஷியா நருட்டோவா? கக்காஷியா ஒபிட்டோவாங்கிறதுல வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் கக்காஷி பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஒபிட்டோ வச்சுக்குவோம். எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர், நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நருட்டோ மாதிரியே ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு அப்படி ரீவில் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டர், நல்ல ஒரு கன்ஃபியூஸ்டான, ஒரு ப்ரோக்கனான, ஒரு ஸ்பாயில்டு பிராட்டான மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஒபிட்டோ. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக கக்காஷிக்கு அப்புறம் இவர் வந்துட்டு ஹோகி ஆக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தோணிருக்கு. அதான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க அவர் சாகிறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் அந்த கேரக்டர் கொஞ்சம் உசுரோட வச்சுட்டு பொருட்டோட கேப்பில் எப்படியாவது போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய இடத்துல தோணிருக்கு. ஏன்னா நான் ஒரு ஒபிட்டோட கண்டியில். ஸோ அதனால் இவர் உயிரோட தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தோணி இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம கிஷிமோட்டோ லவ்ஸ் டு கில் நருட்டோ கேரக்டர்ஸ். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தோன்னா இறந்துட்டார். ஸோ அப்புறம் வந்து இந்த கேரக்டர் இந்த அங்கிள் நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அதனால் நான் வந்து இவரோட பேர் மறந்து போச்சு. ஆனால் இவர் ஒரு காகே தான், அப்படியே ஃப்ளை பண்ணிட்டுலாம் சண்டை போடுவார். ஸோ அதனால் இவர் வந்துட்டு இங்கனக்குள்ளே நம்ம வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரோச்சிமாரு வந்து பேடாஸ், சிம்பிளி ஒரு சூப்பரான ஒரு வில்லன். நருட்டோ கிளாசிக்கில் இவனை பார்த்து பயப்படாத ஆள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வெல் கிராஃப்டடான ஒரு வில்லன். அண்ட் எனக்கு இந்த கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் பொருட்டோவில் வந்து அவர் நர்ஃப்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக அவர் நல்லவராக பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிது, கெட்டவராக பார்க்கும்போது பிடிச்சிது. நருட்டோ ஷிப்டெல்லாம் வாராக்கில் இருக்கும்போது அவரை வந்து ஆக்சுவலாக நான் ஹேட் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக அவர் வில்லனாக இருக்கும்போது பிடிக்கும், அவர் வாராக்கில் நல்லவனாக காமிச்சிருப்பாங்க, அதுவும் எனக்கு பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பொருட்டோலையும் காமிச்சிருப்பாங்க, பொருட்டோலையும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் ஓவராலாக எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிது. அதாவது ஒரு வில்லத்தனம் தான், ஒரு ஃபேஸு, அவனோட ஒரு இதுக்காக அவன் என்ன ஒரு டெப்த்துக்கானாலும் போவான் அப்படின்ற மாதிரி ஒரு சச் அண்ட் ஈவில் கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில் இவனே நல்லவனா மாற்றிடுவாங்க. அண்ட் தட்ஸ் அ குட் திங் டு இன் மை ஒப்பீனியன். ஸோ அதனால் அது ஓகே தான். இவர் யாருன்னு எனக்கு தெரில. இவர் வந்து நம்ம காரோட அப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட்லேன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து ரின் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். எனக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்து சுமாரில் இங்கே வச்சிடலாம். கிசாமேவா ரின்னா? ஓகே, முன்னாடி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு வச்சுருக்கேன்னா. சுமாரில் வந்து இங்கே வச்சிடுறேன். இங்கே வச்சுட்டு சுமாருனா ஓகே, கடைசியில் வைக்கிறது கூட பெட்டர் தான். ஏன்னா இங்கனக்குள்ளே வச்சிடலாம். மற்றபடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒபிட்டோவோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு பிஃபோர் டீம் 7 வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் அவங்க வந்து வந்திருப்பாங்க. நல்லாயிருக்கும். இவங்க வந்து ஆக்சுவலாக ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நல்லாயிருக்கும். ஒபிட்டோ, கக்காஷி, ரின் 3 பேரோட ஸ்டோரியுமே வந்துட்டு ஓவராலாக காமிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு வருஷத்துலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுமாரில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ராக்லி நன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அதாவது நான் ஆக்சுவலாக இங்கேயே வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் வெறித்தனம் தான், அதனால தான் இவர் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வர வேண்டிய கேரக்டர் இந்த கேரக்டர் தான். ஏன்னா நருட்டோ ஷிப்புடனில் ஹி வாஸ் கம்ப்ளீட் ட்ராஷ். ஓகேவா, கம்ப்ளீட் ட்ராஷ்னோடனே சாக்குரா வயசு நான் சொல்ல வரல. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ஷிப்புடனில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நருட்டோ அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு தி பெஸ்ட் ஃபைட்ஸை கொடுத்ததும் காரா அண்டு ராக்லி. காராவை கூட அப்படியே வச்சுருந்தாங்க, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு காகி ஆகிட்டார் அப்படின்றனால. பட் ஆனால் இந்த கேரக்டர் வந்துட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு காய்சன் செக்மெண்ட் லைட்டாக ஒரு ஸ்பாட்லைட், ஒரு ஹைலைட் கொடுத்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு போங்கு பண்ணிட்டானுங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் பொருட்டோலே அதே மாதிரி தான். ஸோ அதனால் இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேரக்டர் யாருன்னு தலைவர் வந்து ஆக்சுவலாக ஒரு இதுன்னு நினைக்கிறேன், ஜின்சுரிக்கின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சாய் வந்து நல்ல கேரக்டர். ஆக்சுவலாக சாய் வந்து மாஸில் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கேரக்டருமே வந்து ஒரு நல்ல ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து பெருசாக யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட ஒரு சைடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் வந்து இவன் யாருன்னு தெரில, இவன் வந்து சரியாக தெரில, ஸோ மறந்து போச்சு. இந்த குரூப்பில் அந்த ஒராச்சிமாரோட குரூப்பில் வர பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சாக்குரா, இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சாக்குரா வந்து ஆக்சுவலாக இன் மை ஒப்பீனியன் அவங்க வந்து ட்ராஷான்னு கேட்டிங்கன்னா ட்ராஷ் தான். பட் ஆனால் இந்த கேரக்டரை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த கேரக்டர், அதாவது ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து நருட்டோவில் ஒரு பெரிய லெட் டவுன் என்ன கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்களே தவிர ஒரு நல்ல ஒரு மற்ற மேல் கேரக்டர்ஸ் கொடுத்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமை நம்ம நருட்டோட அம்மாவை எப்படி காமிச்சாங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்குராவையோ இல்லை மற்ற கேரக்டர்ஸோ காமிக்கல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த கேரக்டர் இன்னும் நல்லா காமிச்சிருந்தானுங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒய்ஃபு மெட்டீரியலாகவே இருந்திருப்பாங்க. இப்போவே நிறைய பேர் சாக்குரா ஒய்ஃபாக சுற்றிட்டு தான் இருக்கானுங்க. பட் இன் மை ஒப்பீனியன் இந்த கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா காமிச்சிருக்கலாம். நருட்டோ கிளாசிக்கல்லாம் வந்துட்டு இவங்க வீக்கு அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டு நான் வீக்கு தான், ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹேரெல்லாம் கட் பண்ணுற மாதிரி சீனு, அப்புறம் இந்த ஈனோ கூட இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன்லாம் செம எமோஷனலாக கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருப்பானுங்க. என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக அது வந்து நான் ட்ராஷில் வைக்க விரும்பலை. இந்த கேரக்டர் வந்து ட்ராஷில் வைக்க விரும்பலை, ஏன்னா ட்ராஷ் தான். பட் என்னமோ அந்த கேரக்டர் நல்லா பண்ணிக்கலாமா, கொஞ்சம் ஒரு டீம் 7ல் நருட்டோ சாசியை கொடுத்த அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து சாக்குரா கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாக்குராவை வந்து இப்போ ஹேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சாக்குராவுக்கு வந்து பெரிய ஃபேனாக தான் இருந்திருப்பானுங்க. நான் சொல்கிறது ரைட்டாக ராங் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இவங்க சாரடா உச்சியா வந்து இன்னும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த கேரக்டர் வந்து நான் மாஸ்டரில் சுமாரில் வச்சுருக்கேன். சாக்குராக்கும் சாரடாக்கும் உள்ள வித்தியாசங்கிறது அதுதான். சாரடாக்கு ஷாரிங்கன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. பட் சாக்குராக்கு அது கூட ஒரு பிளெயினான ஒரு ஃபீமேல் கேரக்டர் சாக்குரா, அதுதான் ஒரு பெரிய மைனஸே. நருட்டோ சாஸ்கெல்லாம் மேலே இருப்பாங்க, சாக்குரா வந்து கீழே இருக்கும். பவர் வைஸாகவும் சரி, கேரக்டர் வைஸாகவும் ஸ்கோர் பண்ணு பார்த்தா கேரக்டர் வைஸாகவும் ஸ்கோர் பண்ணல. அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சாக்குரோட தோணுன விஷயம். அப்புறம் வந்துட்டு இந்த கேரக்டர் ஒரு லிஸ்ட்லேயே இல்லையாது. அப்புறம் வந்து இவன் வந்து செம 100 இவனையும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் அக்காட்சிக்கு நம்ம சாக்குரா கொண்ட ஃபர்ஸ்ட் அக்காட்சிக்கு மெம்பர் அண்ட் ஃபர்ஸ்ட்டாக சாகுற அக்காட்சிக்கு மெம்பர் இவன் தான். ஸோ இதனால் ஃபர்ஸ்ட் வச்சிருக்க ரீசன் அப்படின்றதே வந்து ஃபர்ஸ்ட்டு செத்து போயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தால தான். ஸோ அதனால தான் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய ஸ்டோரி செம்மையாக இருக்கும். அதாவது அந்த ஒரு சாண்ட் வில்லேஜில் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஊச்சியோ சாஸ்கே உச்சியா வந்து வெறித்தனம் இன் பெட்டர் தென் ஓகே அஸ் அ கேரக்டராக வந்து எனக்கு இந்த கேரக்டரை நருட்டோவா சாஸ்கேனப்போ எனக்கு சாஸ்கே வந்து ஆக்சுவலாக ஷிப்புடனில் பெருசாக பிடிக்காது. பட் ஆனால் ஒரு சில இடங்களில் எனக்கு இவன் வர என்ட்ரியே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கூட வச்சிடலாமே, இப்படியும் எங்கன்னாது இப்படி கூட வச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் எனக்கு வந்து சாஸ்கே வந்து நருட்டோ கிளாசிக்கில் ஒரு 100 எபிசோடில் பிடிக்கும். அவன் ஈவில் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஷிப்புடனில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஸ்கோர் பண்ணுவான். ஸோ அதனால் ஓவராலாக இப்படி வச்சுறேன். அப்புறம் வந்து ஷீகாமாரு இஸ் ஆக்சுவலி பெட்டர் தென் நருட்டோ சாஸ்கே, பெட்டர் தென் மினாட்டோ. கேரக்டர்ஸாக எனக்கு இது ஷீகாமாரு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இங்கே வெறித்தனத்தில் வச்சுருக்கேன். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே பிடிக்கும். அண்ட் ஒரு கேரக்டராக நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாப்போ, ஒரு ஆட்டிடியூட் வைஸாக வாட்டர் ட்ராக் அப்படின்றது, ட்ரபிள் சம்ங்கிறது, ஒரு நல்ல லேசியான ஒரு கேரக்டர் வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாமே லேசியான கேரக்டர்ஸ், நம்ம வாழ்க்கையிலே லேசியாக இருக்கும் அப்படின்றனால இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் பெயின் ஆர்க்கில் இல்லை ஆக்சுவலாக அந்த ஆசுமா சென்சியை கொண்டப்போ வந்துட்டு ஒரு ஷோகி விளையாடுவாங்களே, அவனும் அவங்க அப்பாவும் ஒரு கேம் விளையாடுவாங்க, செஸ் மாதிரி ஒரு ஷோகின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. அது விளையாடும்போது அந்த ஒரு சீன் நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்கலாம். ஷீனோங்கிற கேரக்டர் இவனையுமே ஆக்சுவலாக டம்மி பண்ணிட்டானுங்க. இவன் வந்து ஆக்சுவலாக சாஸ்டிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நல்லா காமிச்சிருப்பானுங்க. பட் இவனுமே வந்து பார்த்தா நர்ஃப் பண்ணிட்டானுங்க. இவன் வந்து நம்ம எங்கே வச்சிடலாம், இங்கே கூட வச்சிடலாம், தப்பே கிடையாது. பட் இங்கனக்குள்ளே வச்சிடலாம். ஏன்னா நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த கேரக்டர். பட் இங்கே வந்து பொருட்டில் செம்ம காமெடி பீஸ் ஆகிட்டார் இவர். அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த கேரக்டர் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஷுயுமே வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். டாப்பில் இருக்க வேண்டியவர் இவர் தான். செம்ம ஓவர் போடான ஒரு உச்சியா கிளான் மெம்பர். அண்ட் இவரால் வந்து பார்த்திங்கன்னா வாரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வாருன்ற பாருங்க கோப் டிடேட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும். பட் இவரால் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களையும் இவர் வந்து போட்டு தட்டுறாங்க, சட்டுன்னு நர்ஃப் பண்ணிடுவானுங்க. அதுதான் வந்து எதிர்பாராத ஒரு விஷயம். பட் அதர் தன் தட் இவர் வந்து செம்ம பேடாஸ் ஒன்று கேரக்டர், நல்ல கேரக்டர் இவர். ஆக்சுவலாக கேரக்டர் வைஸாக ஒரு பிளைனான கேரக்டர் தான், ஓவர் போர்டான அண்ட் சிம்பிளாக ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வரைக்குமே இந்த கேரக்டர் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். இவரோட அந்த ஒரு கோட்டோ மொட்சுகாமின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், பவர் எபிலிட்டி இருக்கும், அது நல்லாவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு இவனோட பேர் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக தான் எங்கேயோ பார்த்தேன், நல்ல கேரக்டர். ஆக்சுவலாக இவன் வந்து நான் சுமாரில் வைக்கல, மாசில் ஓகே நான் சுமாரில் வச்சுருக்கேன் இந்த கேரக்டரை, இங்கனக்குள்ளே வச்சிடறேன். இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இவன் சுயிகெட்ஸுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வந்துட்டு சுயிகெட்ஸு. இவன் வந்து அந்த சாஸ்கே கூட இருப்பான், இவனுக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கும் அண்ட் அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேமாரி இஸ் தி மை ஆக்சுவலாக எனக்கு அந்த டேமர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கும்தாலா வச்சிடுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும்.
இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈனோ, செகண்ட் வந்து இவங்களோட பேர் மறந்து போச்சு. காரினா கேளை தான் வரும்னு நினைக்கிறேன், உங்கள் பேர் மறந்து போச்சு. இப்போ வந்து டேமாரி, அப்புறம் இவங்க வந்து பொருட்டோவில் வர ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர், ஹியூகா கிளானில் வர ஒரு கேரக்டர். அப்புறம் வந்துட்டு டென்டன் இஸ் மை ஆக்சுவல் ஒய்ஃபு, உங்களுக்கே தெரியும். எனக்கு டென்டன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அவங்களே இங்கே கும்தால வச்சிடறேன். அப்புறம் வந்துட்டு டோபி ராமாவை நல்லா பண்ணியிருக்கலாம், பட் வந்த வரைக்குமே அவர் வந்துட்டு ஒரு ஆப்சல்யூட் வெறித்தனம், ஸோ அதனால் வெறித்தனத்தில் வச்சிடறேன். அப்புறம் வந்துட்டு சுனாடே வந்துட்டு ஒய்ஃப் மெட்டீரியல்னு கேட்டால் வயசாகிடுச்சு, பட் அவங்க ப்ரைமில் இருக்கும்போது அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி வச்சிடலாமா, இங்கே வச்சிடலாமா, இங்கே தேர்டில் வச்சிடறேன். ஸோ அதனால் கும்தாவில் வந்து இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நான் வந்து கும்தாவில் டென்டனை தூக்கிடுறேன். டென்டன் ஆக்சுவலாக நல்லா தான் இருப்பாங்க, பட் அவங்க வந்து இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற நிறைய இடத்துல தோணிருக்கு. அதை நான் நிறைய இடத்துல உங்களுக்கே சொல்லியிருப்பேன். ஒய்ஃப் லிஸ்ட்டில் ஆக்சுவலாக இந்த கேரக்டர் நான் ஆட் பண்ணி அதான் சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நான் கூட வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இவன் ஒரு ஜின்ஜுரிக்கு லிஸ்ட்லேயே இல்லை, அப்புறம் இவனும் வந்து லிஸ்ட்லேயே இல்லை. அண்ட் இவரோட பேர் வந்து ஹெச்சில் வரும்னு நினைக்கிறேன். நல்ல கேரக்டர் வந்து ஆக்சுவலாக கக்காஷி ரிப்ளேஸ் பண்ணி ஒரு சென்சே பப்பில் இவர் வந்து ஆக்சுவலாக நான் மாசில் வைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர் இவர் வந்து இவரோட ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும், பட் நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்றனால சாயும் சரி இந்த கேரக்டரும் சரி அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேரோட ஒரு அட்டாக் அபிலிட்டி ஸ்டைலும் சரி, ஒரு கேரக்டர்ஸும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த கேரக்டருமே எனக்கு மறந்து போச்சு. அண்டு இந்த கேரக்டர் வந்து ஜாபுசா வந்து மாஸ். நாகாட்டோ ஆக்சுவலாக நான் முன்னாடி வைக்கலான்னு எனக்கு வந்து தோணுது. நாகாட்டோ வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இங்கே வாங்க, இங்கே வச்சுட்டு நம்ம காராவை தூக்கி இங்கே வச்சிடலாம். காராவை கொஞ்சம் நான் ரொம்ப தூக்கி மேலே வச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு கில்லர் பி, அப்புறம் வந்துட்டு இவர் நம்ம நேஜி காபூட்டோ ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஹிருசன், இது நருட்டோட அம்மா மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இவர் யாமாட்டோ இப்போ தான் பேர் இருந்துச்சு. யாமாட்டோ, சாய், ஹாக்கு, இவனோட பேர் வந்து மறந்து போச்சு. அப்புறம் இவரோட பேரும் மறந்து போச்சு. ஜாபுசா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தா மாஸில் இருக்காங்க. ஓகே, இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக மாசு தான். ஜாபுசா இவரோட மாசு தான். ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கட்டும் எங்கேயாவது. ஸோ அதனால் ஹாக்கு ஜாபுசா ஒன்றா போட்டுருவோம். அப்புறம் வந்துட்டு சுமாரில் இருக்கிறது நம்ம ஹினாட்டா ஷீகெட்ஸு பொருட்டோ, இவர் வந்து நம்ம கில்லர்பியோட அண்ணன். அப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோஜியா ஓகே காரின் மேலே வச்சிடலாம். கீபா, அப்புறம் வந்துட்டு இவன் நம்ம கோணாமாரு வந்து சுமாரில் வச்சுருக்கேனா, என்ன பண்ணுறது, கேரக்டர் அப்படி பண்ணிட்டானுங்களே. ஸோ அதனால் இந்த கேரக்டருமே ஆக்சுவலாக சுமார் கிடையாது. இந்த கேரக்டர் வந்து நான் லிஸ்ட்லேயே இல்லைன்னு வச்சிடுறேன் ஆக்சுவலாக. அப்புறம் வந்துட்டு ரின், அப்புறம் வந்துட்டு நம்ம சரடா. அப்புறம் இங்கே வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் ஷிஷுவி, காய் சென்சே, நம்ம இவர் ஏழை வருமே இந்த கேரக்டரோட பேர். இப்போ வர மாட்டேங்குது பார்த்தீங்களா அந்த கேரக்டர் பேர். அப்புறம் வந்துட்டு இருக்கா சென்சே, சாக்குரா, இவனோட பேர் வந்து ஷோஜியா ஷீனோ. அப்புறம் இவனோட பேருமே வந்து போச்சு சாசோரி பப்பட் மாஸ்டர். அப்புறம் இவனோட பேர் வந்து ஹைடன். அப்புறம் இவரோட பேர் வந்து மறந்து போச்சு. அப்புறம் இந்த கேரக்டர் கான்கோரோ, நம்ம இவரோட பேர் என்னது கிசாமே தூக்கி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கிசாமே இங்கே வச்சிடலாம். அப்புறம் டென்டனை வந்து நான் பர்சனலாக டென்டனோட கண்ணி அப்படின்றனால டென்டனை தூக்கி இங்கே வச்சிடுறேன். இப்போ வந்து இதுதான் மொக்கையில் இருக்கிறது வந்து இத்தனை கேரக்டர்ஸ், அதாவது 4 கேரக்டர் நான் மொக்கையில் வச்சுருக்கேன்னா. ஓகே, அவங்க எல்லாமே நீங்கள் ஹேட் பண்ண கேரக்டர்ஸ் தான். பட் ஆனால் அடிஷ்னலாக ஆட் பண்ணது வந்து காக்குசு வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சதில்லை. இஷியுமே வந்து எனக்கு பிடிச்சதில்லை. அதே மாதிரி தான் காகுயா ஒரு மொக்கையான வில்லன். நருட்டோவில் வந்துட்டு ஒரு மொக்கையான வில்லன்னா அது காகுயா தான். எல்லா கேரக்டர்ஸுமே வில்லன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன் பீஸ்லன்ற மாதிரி நருட்டோவில் வந்து செதுக்கியிருப்பானுங்க. அண்ட் அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக கெட்டவங்களே கிடையாது, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து கெட்டவங்களா நல்லவங்களாங்கிறதுக்கும் மேலே இவங்க வந்து கேரக்டரிஸாகவும் வேஸ்ட்டு. அண்டு பிடிக்கல. இவங்களால தான் வந்து நருட்டோ ஒரு யூனிவர்ஸே வந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் எனக்கு பிடிக்கல. அப்புறம் லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ லிஸ்ட். பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன லிஸ்ட் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு சந்திரன் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.